சில ராசிகளுக்கு கடவுள் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறார். மகிழ்ச்சி தாண்டவத்தில் ஆடப் போறீங்க. மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு. ஆமாங்க, இந்த 6 ராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் சில பேருக்கு ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தாருன்னு சொன்னீங்க. எங்களுக்கெல்லாம் என்னத்தை கொடுத்தாரு? தம்பி தங்கச்சி, நீங்கள்லாம் கூலாக இருக்கிறத விட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. கூலுக்கும் மகிழ்ச்சிக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, சார் எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு கூல்னு சொல்லலாம். நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறேன். மகிழ்ச்சினா இருக்கிற இடத்துலையே என்ன எல்லாத்தையும் கண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க போகிறோம். இதுதாங்க. அப்போ நமக்கு இப்போ கூலாக இருக்கிறவங்களோட மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு தானே பெரிய பாராட்டு கிடைக்கும், பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் சொல்லித்தரேன். முதல்ல இந்த இடத்துல யார் இருக்கீங்கன்னா, ரிஷப ராசிக்காரர்கள் இருக்கீங்க. 6 ராசியில் ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்கப்பட போகிறது. அதில் ரொம்ப முக்கியம், மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் அப்படின்னா, இது வரைக்கும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு சொதப்பல் இருந்திருக்கும். எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. போட பார்ப்போம்யா, எடுக்கிறோம், இதுதான் செய்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு ரிஷபம் தெளிவாக வந்துடுவீங்க. செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். அது மாதிரி செலவை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க. இனிமேல் இப்படி தான் செலவு பண்ணணும், இப்படி தான் இனிமேல் பணத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசணும் அப்படின்ற திங்கிங் ஏற்படும். உறவுகளில் நல்ல புரிதல் ஏற்படும். இவன் இப்படி இந்த ஆள் இப்படி நாம் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம், எல்லாரையும் ரொம்ப நம்பிட்டோம், இனிமேல் எப்படி நம்பணும் எப்படி நம்பக்கூடாது, இந்த புரிதல் உங்களுக்கு முதல்ல ஏற்படும். ரிஷபத்திற்கு நல்ல செய்தி கிடைக்கும். பண வரவுகள் ஏற்படும். குடும்பத்தில் ஆதரவு அதிகரிக்கும். உங்கள் மேலே நிறைய பேருக்கு இரக்கமே ஏற்படும். பழைய பிரச்சனைகள் தீர்வு அடையும். புதிய நட்பு உருவாகும். எதிர்பார்த்த பயணம், வெளியூர் வெளிநாடு, சின்னதாக ஒரு பயணமாவது திட்டமிட்டு நம்ம வெளியில் போயிட்டு வர கட்டாயம் இந்த ரிஷபராசிக்கு ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க. ரிஷபம் இந்த மாதத்தில் நிச்சயமாக யதார்த்தத்தை உணரக்கூடிய மாதமாக இருக்கும். கடக ராசி. கடகராசிக்கு இந்த மாதம் சிக்கல்கள் தீரக்கூடிய மாதம். அவசர கோபம், இதை தூக்கி எறிஞ்சிடுவீங்க. இந்த கோபப்படுறது, அவசரப்படுறது இந்த மாதம் எங்கே போனதுன்னு தெரியாது. நானாக இருக்க எப்படி கடகராசிக்காரவங்களுக்குள்ள அப்படி ஒரு மாற்றம், சேஞ்சஸ் ஏற்படும். கோவமே வராது, அவசரமே வராது. என்ன பிரச்சனை வந்தாலும் சந்திச்சுக்கலாம் கூட எண்ணம் தோணும். ஏன் பிரச்சனையே சிந்திக்க தெரியாது, சிந்திக்க மாட்டோம். வேலையில் இருந்த அழுத்தம், மனசில் இருந்த அழுத்தம் இதெல்லாம் விலகிடும். அழுத்தம் போயிடும், ப்ரெஷர் இருக்காது. இந்த மாதத்தில் என்னென்னா, யாராவது எப்படியாவது இருக்கட்டும், நான் ஒரு மாதிரி இருந்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற திங்கிங் வந்துடும். இருக்கிறத என்ஜாய் பண்ணணும். இது வரைக்கும் யாரை எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு பார்த்தோம். இனிமேல் இப்படி தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னு ஒரு புதிய திட்டத்தையே ரெடி பண்ணிடுவீங்க. குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். நமக்கு யாரெல்லாம் தேவை, யாரெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்மளே முடிவு பண்ணிப்போம். எதிர்பாராத ஒரு பயணத்தை ஹேண்டில் பண்ணணும். நிச்சயமாக ஒரு பயணம் கண்டிப்பாக உண்டு. எதிர்பாராத பயணம் கிடைக்கும். முக்கிய சந்திப்புகள், பெரிய மனுஷங்களோட சந்திப்பு, சில பேர் உங்களுக்கு பாராட்டக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. பழைய முயற்சி நல்ல பலன் தரும். கடகராசிக்கு செவ்வாய்க்கிழமையில் முருகனை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை தரிசனம் பண்ணுங்க. நல்ல மாற்றம் கண்டிப்பாக கடகத்திற்கு ஏற்படும். கன்னி ராசிக்காரர்கள், நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் பல திட்டங்களை போட்டு உடனே செயல்படுத்துவீங்க. எதுவுமே தாமதமாகாது. ரெடியாக இருந்துங்க. திட்டத்தை போட்டுட்டு விட்டுறாதீங்க. உடனே அது நடக்கிறதுக்கு தயாராகிடுங்க. இது வரைக்கும் இருந்த உடல் சோர்வுகள்லாம் விலகிடும். செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். எதிர்பார்க்காத நல்ல மகிழ்ச்சியான, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை செய்து சந்தோஷம் அடைவோம். புதிய வாய்ப்புகள் உருவாகும். பயணங்களில் யோகம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த தகராறுகள், பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகளோடு
குடும்பத்தாரோடு நம்ம கொஞ்சம் சூழல்களை ஹேண்டில் பண்ண சந்தோஷமாக சூழல்களை உருவாக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். சில பேருக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். படிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது, குடும்பத்தில் முக்கிய ஆலோசனைகள் எடுத்து அதில் ஒரு முடிவு எடுக்கிறது, யாரையாவது ஃப்ரெண்ட்ஸை பழைய மனுஷங்களை சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரர்கள் வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் பொறுப்புகள் நமக்கு கிடைக்கும். கூடுதல் பொறுப்பு கிடைக்கும், தலைமை பண்பு கிடைக்கும். என்னடா நம்மளை நம்பி ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமான மாதம். வேலையில் இருக்கிற சுமை கொஞ்சம் கிளியர் ஆகும். நமக்கு தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னே தோணும். மன அழுத்தத்திலேருந்து ரிலாக்ஸ், மனசு ரொம்ப கூலாக ரிலாக்ஸாக மகிழ்ச்சியாக கொண்டு போவீங்க. வேலை சுமை குறையும், மன அழுத்தம் குறையும், பண வரவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும், மதிப்பு உயரும். பிள்ளைகள் மத்தியில் மதிப்பு, குடும்பத்தின் மத்தியில் மதிப்பு, மரியாதை கிடைக்கும். புதிய திட்டங்கள் தொங்குவீங்க, முக்கிய நபர்களை சந்திப்பீங்க, தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனசுக்கு ஒரு தெம்பும் உற்சாகமும் மிகுந்த மாதம் இந்த மாதம். சனிக்கிழமை விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, எல்லா விக்னங்களும் நீங்கும். நிச்சயம் நிதர்சனமான உண்மை. மகர ராசிக்காரர்கள், மகர ராசிக்கு நண்பர்களால் ஏதாவது ஏமாந்துருவோமோ, உறவால் ஏமாந்துருவோமோ நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஏமாற்றங்கள் வராமல் தடுக்கப்பட்டுடும். திடீர் சான்ஸ், திடீர் நல்ல உயர்வுகள் ஏற்படும். செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஏதாவது நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, பதட்டத்தில் இருந்திருப்பீங்க. டக்குன்னு கடவுள் பார்த்து நீ பண்ணாத, நான் வேற ஆள் அனுப்புகிறேன்னு அனுப்பி விட்டுருவார். பணம் சேமிக்கிறதுக்கான பிளான் கிடைக்கும். வேலையில் இருந்த தாமதங்கள் நீங்கி இப்போ வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இடம் மாற்றங்கள் நல்ல யோகத்தை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் ஏற்படும். மனசில் ஒரு அமைதி ஏற்படும். எங்கேயாவது ஊருக்கு போகலாமா, ஏதாவது தியானம் பண்ணலாமான்னு தோணும். மன நிறைவு ஏற்படும். ஒரு புதிய திட்டத்தை போட்டு உருவாக்குவீங்க. எதிர்பாராத நல்ல தகவல்களும் அரசியல் வட்டாரங்கள் மூலமாக நல்ல யோகம் ஏற்படும். அதிகாரத்தில் உள்ளவர்கள் மூலமாக லாபம் ஏற்படும். பழைய நண்பர் மீண்டும் சேர்ந்துடுவார். விட்டுட்டு போனவங்க, வேண்டான்னவங்க நம்மளை மீண்டும் டையப் பண்ணுவாங்க. நல்லது நடக்கும். சனிக்கிழமையில் ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்காரவங்க பெஸ்ட்டாக இருப்பீங்க இந்த மாதம். மீன ராசி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு முடிவெடுக்கிற பிளான் வரும். எங்கேருந்து இதை கற்றுக்கிட்ட நானே அப்படி நீங்களே தோணும் உங்களுக்கு. நான் எப்பயுமே ரொம்ப உணர்ச்சி வசப்படுவேங்க, இப்போ ரொம்ப நல்லா தெளிவாயிட்டேங்க, ஒரு விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட மனப்பக்குவம் வந்துருச்சே அப்படின்னு மீனராசிக்காரவங்க திறமையை அழகாக வெளிப்படுத்துவீங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பணம் கிடைக்கிறதுக்கான பிளான் நம்ம பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. நிறைய பண்ணுவீங்க. சோர்வு ஏற்படாது. இந்த உழைப்பில் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், 24/7 ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய வந்துடும். நல்ல செய்தி வரும். நிறைய பேருடைய நல்ல மதிப்பை பெறுவீங்க இந்த மாதத்தில். குடும்பத்தில் ஒத்துமை அதிகரிக்கும். பிரச்சனை வருமோ நினச்ச விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லாமல் போயிடும். புதிய வாய்ப்புகள் வரும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாராத உதவி கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி. அது முக்கியமாக பண சிக்கல்கள் தீரும். வியாழக்கிழமை இந்த குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரே ஒரு நெய் தீபத்தை போட்டு அப்படி போயிட்டே இருங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும். தெய்வ பலம் பரிபூர்ணமாக விலகும். சிக்கல்கள், எந்த சிக்கல் வந்தாலும் தைரியத்தை இழக்காதீங்க. மன நம்பிக்கையை வளர்த்துக்குங்க. நல்ல எண்ணம், நல்ல செயல், இறை நம்பிக்கை இருந்தால் இந்த மாதம் இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக நல்லது, ஒரு முன்னேற்ற பாதையை ஆண்டவன் கொடுப்பார். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த மாத ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுக்கிடையில் நிறைய வீடியோலாம் வரும், அதெல்லாம் பாருங்கள். ஓகேவா? வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர்
சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.